சீமான் கடந்த சில நாட்களாக, கடந்த சில காலங்களாக பெரியாருக்கு எதிராக அவர் பேசி வரும் அதோட தாக்கம் தான் பார்க்க முடியுது. அதை தாண்டி வேற எந்த எக்ஸ்பிளனேஷனும் கிடைக்கல. ஏன்னா, அவர்கள் கூறுவது போல ஆளும் கட்சி பணம் கொடுத்து தான் வாக்கள் வாங்கியிருந்தாலும், நாம் தமிழர் கட்சி ஏன் டெபாசிட் கூட வாங்க முடியல? ஏன்னா எதிர்க்கட்சிகள் வேற யாரும் போட்டி போடல. அப்ப ஆன்டி டிஎம்கே வாக்குகள், இந்த அரசுக்கு எதிரான வாக்குகள் கூட நாம் தமிழர் பக்கம் போகலினா, ஒன்று மக்கள் நாம் தமிழர் மீது வைத்துள்ள நம்பிக்கை எந்த அளவுக்கு நமக்கு தெரியுது. இரண்டாவதாக டெபாசிட் வாங்க முடியல என்பதற்கான வேற யாருமே போட்டி கிடையாது. நோட்டா நாம் தமிழர் மட்டும்தான் எதிராக ஆப்போசிட் நின்று இருக்கும் போது டெபாசிட் கூட நாம் தமிழர்னால வாங்க முடியல என்பது இது மிகவும் தெளிவான பதில் தான். அது வந்து பெரியாருக்கு எதிரான சீமானின் சமீபத்திய பேச்சுக்கள் தான் அதுக்கான பதிலாக கிடைத்திருக்கு என்பதுதான் தெரிகிறது. என்ன வருத்தம்னா, சீமான் போன்றவர்கள் பெரியாரை விமர்சித்து தான் அரசியல் செய்ய வேண்டும் என்ற காலத்திற்கு, என்ற கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருப்பது, இது எந்த மாதிரியான ஒரு அரசியலை சீமான் முன்னெடுத்து செல்ல போகிறார் என்பதையும் மக்களுக்கு மிகவும் தெளிவாக காட்டியிருக்குது. அதற்காகத்தான் ஈரோடு மக்களும் இதற்காக பதிலளித்திருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க முடிகிறது.